ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கோல்டு வந்து வாங்க போறோம். ஸோ என்ன அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நாங்க சொல்லியிருப்போம். ஸோ அதுக்காக தான் வந்து கிளம்பிட்டோம். அவங்க வந்து கால் பண்ணிட்டாங்க, சரி வரோன்னு சொன்னோம். இன்னைக்கு அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. நாங்க எவ்வளவு சேமிச்சிருக்கோம், என்ன நகை வாங்க போறோம் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல வந்து பாப்பீங்களாமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்தியானமே வரேன்னு சொல்லியிருந்தோம். நாங்க போற சைடு தான் சூரியன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படிதான் இருக்கும். அவங்க இல்ல நீங்க ஈவினிங் மேல வாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆஃபர் இருக்கு, நீங்க வந்து ஷாப்பிங் பண்றீங்களா, உங்களுக்கு வந்து வவுச்சர் இருக்குன்னாங்க. ஆடி ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரிடா வந்து வரோம் அப்படின்னு சொன்னோம். சரி வாங்கக்கா, கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் மேல வாங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியல, போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கோம். நகை எடுக்கிற மாதிரி இருந்தால் ஜூலையில் எடுங்க, ஜூலையில் எடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன்னு தெரில, பட் ஆனால் அப்படிதான் சொல்கிறாங்க. பட் ஜூலையில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க போல, அதனால ஆடி ஆஃபர் இல்லை, அதனால வந்துட்டு ஆடி ஆஃபர் இருக்க மாட்டேங்குது சொல்லியிருக்காங்க. நம்ம போய் எடுக்கலாம். போய் எடுத்துட்டு என்ன ஆஃபரு என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்ப்பீங்களாமா. எடுத்துட்டு மறுபடியும் வந்து அகெயின் வந்து அங்கேயே நாங்கள் மறுபடியும் இன்னொரு சீட்டு போட்டு வரலான்னு தான் இருக்கோம். ஏன்னா வந்துட்டு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறது, 1 கிராம்னாலும் கைந்தா, 1/2 கிராம்னாலும் கைந்தா ஒரு தங்கம் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். ஒரு கஷ்ட காலத்தில் கொண்டு பேங்க்கில் அடமானம் வச்சு போடுறதுக்கோ இல்லை விற்றுக்கலாம். ஸோ என்ன வேணால் பண்ணிக்கலாம்ல. மண்ணுலையும் தங்கத்துலேயும் போகிறது வந்து வீணாகாது சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இப்போ வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். அந்த ஸ்கீமை பற்றி மறுபடியும் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா. போன இயர் வந்து போட்டப்போ நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க, எனக்கு அந்த அளவுக்கு வந்து சொல்ல தெரியல. ஆனால் இப்போ வந்து எனக்கு நல்லாவே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றி. ஸோ இந்த தடவை வந்துட்டு நான் இன்னும் நல்லாவே கேட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து தெளிவாகவே உங்களுக்கு கடையிலிருந்தே கூட உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம போகலாம். கடைக்கு வந்தோடனே வெல்கம் ட்ரிங்கா அடுத்தது வந்து ஒரு சர்ப்ரைஸ் இப்போ பண்ண போறாங்க. என்ன சர்ப்ரைஸ்னு தெரியல, பார்க்கலாம். இதுதான் ரியல் வெல்கம் ட்ரிங்க். டீ கொடுத்துருக்காங்க, எல்லா வேலையிலும் கொடுப்பாங்க. நல்லா இருக்கான்னு முதல்ல பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? கடையில் வாங்கின டேஸ்ட் தெரியும். ஆக்சுவலாக வந்து இந்த கேக்கு வெட்டுறது தான் வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான விஷயம். இது வந்து எப்படின்னா, அந்த ஜூலையில் வந்து யாருக்கெல்லாம் பர்த்டேவோ, டோட்டலாக அந்த மந்தில் யாருக்கு பர்த்டே வந்தாலும், அது முடிஞ்சாலும் சரி, இல்லை இனிமேல் வந்தாலும் சரி, இல்லை இன்றைக்கி இருந்தாலும் சரி, மொத்தமாக வந்து இந்த கேக் வெட்டுற ஃபங்க்ஷன் வந்து தங்கமயிலில் வந்து வச்சுருக்காங்க. இதான் ரொம்ப நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சர்ப்ரைஸானது. எத்தனை பேர்த்துக்கு பர்த்டேன்னு தெரில இந்த இதில், பட் சரோவுக்கு இந்த மந்த் பர்த்டே முடிஞ்சிருச்சு. அப்புறம் குட்டீஸ்க்கு இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து காமனாக இந்த கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க தங்கமயிலில். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க எல்லாமே கஸ்டமர்ஸ். எடுத்துட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிந்து விட்டது. ஆக்சுவலாக ஜூலை மந்தில் பிறந்தவங்களுக்கு தங்கமயிலில் வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஜூலை மந்தில் பிறந்தனால கேக் செரியோட கொண்டு வந்து மீண்டும் கேக் ஊட்டி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம். பிடிக்கும். ஒரு கடி கடிச்சுட்டு இதை மட்டும் சாப்பிடும். கேக்குனாலே எனக்கு பிடிக்க முடியும். அது அப்படிதான் இருக்கு. பட்
ஓகே இதான் அந்த சர்ப்ரைஸ். ஆமாம் ஆன்ல தான். தேங்க்யூ. தேங்க்யூ பர்த்டேக்கு கிஃப்ட். இந்த ஆஃபர் வந்து மந்த்லி இருக்கா இல்லை ஜூலை? ஒவ்வொரு மாதம் இருக்குது. ஒவ்வொரு மாதம் இருக்கு. நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு நம்மளே கால் பண்ணி சொல்லிடுவோம். சரி. தோடு பாருங்க, தோடு. ம் இந்த செயின் தோடு தான் எனக்கு செட் ஆக மாட்டேதுல மாமா. ஆமாம் 2 வச்சிருந்த 2மே தொலைஞ்சிச்சு. பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். செயின் ம் செயின் ரொம்ப நீளமாக இருக்குல்ல. ம் எனக்கு மேலே குட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி தொலாவுறேன். இது 2 பிடிச்சிருக்கு பார்க்கலாம். இது செட் ஆகுது எனக்கு. இது 2மே போட்டு பார்க்கலாம். வேணாண்டா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு குட்டியை போட்டால் தான் நல்லா இருக்கும். எனக்கு அதான் பிடிக்கும். போட்டு பார்க்கலாமா? போட்டு பார்க்கலாம். நானே போட்டு இது ஓட்ட தெரியுதா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா குட்டி பட்டன் 2 வாங்கி 2 வச்சு நான் அழகா இருக்குல்ல. ம் நல்லா இருக்குண்ணா. அந்த ஓட்ட தெரியாமல் இருக்கிறதுக்கு வேணால் அப்புறம் பட்டன்ஸ் போட்டுக்க வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா 1 கிராம். இது வந்து 2ஆவதா போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டதை நீங்க பாத்தீங்களா? அது பார்த்தேன். வீடியோ பாருங்க. எனக்கு இது பிடிக்கல மாமா. ஃபர்ஸ்ட் அது ஓகே தானே? அதுதான் ஓகேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. ஆனா 2 பட்டன் போடணும். பட்டன் கண்டிப்பாக போடணும். என்ன அப்புறம் இதுக்கு 2 பட்டன் போட்டிருக்க தூக்கிட்டு இருக்கு தெரியுதா? அதுக்கு 2 பட்டன் போடணும். இந்த மோதிரம் அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. டைமண்ட். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைமண்ட்ல மோதிரம் போட்டு பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு சார். இது என்ன ரேட் வரும்னு கேட்கலாமா? இது என்ன ரேட் வரும்னு பாரு. நல்லா இருக்கா? இது டைமண்டா தோடு. நல்லா இருக்கு. டிசைன் நல்லா இருக்கு. ஐயோ நான் டைமண்ட் வாங்க போறேன். வாங்கினா கிடக்குது. வேற ஸ்டெட் கம்மிடா. இங்க இது காதோட ஒட்டி மயில் நல்லா இருக்கு சார். டிசைன் நல்லா இருக்கு. சரி வேற பார்க்கலாம். இன்னும் ஏதாவது ஏன் சார் இன்னொரு தோடு. இது என்ன ஹார்ட் தலையில தொங்குது? ஹார்ட் தொங்குது. பட் ஹார்ட் வந்து ஆட மாட்டேங்குது. ஆடினா தான் நல்லா இருக்கும். ஜிம்மிக்கு இப்படி ஆடுற மாதிரி இப்படி ஆடணும். நம்ம காதுக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. பிடிச்சிருக்குது ஆனா நம்ம காதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அந்த புள்ள கூட எனக்கு லைக்குது. பின்னாடி 3 பிள்ளைங்க வந்து வேற இருக்காடா? 2 காயின் 644 மில்லி இருக்கு. நாளைக்கு நான் வந்து வெளியில கொடுத்தாலும் 644 மில்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பார்க்கலாம். 2 காயின் எடுத்துருக்கோம். அடுத்தது வந்து ரிங் 1 எடுத்துருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காயின் எடுத்தாச்சு, ரிங் எடுத்தாச்சு. எவ்வளோ என்ன அப்படிங்கிறத வந்து பில் வாங்கிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரியே தான் ஆடியில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. வவுச்சரு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணனால எக்ஸ்ட்ரா மறுபடியும் அந்த 100 மில்லி காயின் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்.
ஆமாம். கை காசு எதுவுமே போடலை, எல்லாமே நாங்கள் போட்டிருந்த அதில் ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்டோம். எஸ். சரி ஓகே, பில்லை வந்தப்போ சொல்கிறேன். பில்லு வாங்கிட்டு சரி ஓகே. ஓகே சார், அவ்வளோதான். ஓகேடா. ஒரு வழியாக வந்து வாங்கிட்டோம். மேலே 1000 பொருள் சேரும். தேங்க்யூ. கிளம்பிட்டோம். வெளிச்சம் இருக்கையில் வந்துட்டோம். இப்போ இருட்டிருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சு. ஆமாம், மணி